Anim in Tamil in Tamil DJ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லட் எபிசோட் 2. நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறது நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியாச்சு. அங்க என்ன நடக்க போகுது, அவரோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன, அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையா, இதுதான் பார்க்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா அவர் தங்கச்சி ஓடி வரா கத்திக்கிட்டே, என்னன்னா சாப்பாடை மறந்துட்டேன் அப்படின்னுட்டு சாப்பாடை கொடுக்குறா. என்ன சாப்பாடுன்னு கேட்கும் போது திருப்பியும் ஆம்லேட் ரைஸ் தான். மறுபடியுமா அப்படின்னு சலிச்சுக்கிட்டே அவன் ஸ்கூலுக்கு வரான். அங்க பாத்தீங்கன்னா இந்த 2 லூசுகளும் நின்றுகிட்டு இருக்கு. இதுங்களை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது பெரிய ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆனால் யாருக்காவது பவர் இருக்கு அப்படின்ற பாசிபிலிட்டி இருந்தாலே நாங்க கொண்டு வந்து இங்க வச்சுப்போம். ஏன்னா இது அவங்க சேஃப்டிக்காக. வெளி உலகம் அவ்வளவு சேஃப் கிடையாது. யாருக்காவது பவர் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களை கொண்டு போயிட்டு கினி பிக் மாதிரி அவங்க மேல இஷ்டத்துக்கு டெஸ்ட் எடுத்து அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஏமா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உனக்கு ஏது ஓவரா தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, என்னோட அண்ணன் அப்படிதான் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சுகமாயிடுது. அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்மளோட வேலை என்னன்னா பவர் உள்ள இருக்க பசங்களை கண்டுபிடிச்சு அவங்களையும் கொண்டு வரணும். அப்படி இல்லையா அவங்கள பயமுத்தியாவது அவங்க லிமிட் அவங்க பவரை யூஸ் பண்ணாத அளவுக்கு தடுக்கணும். அதுதான் நம்ம வேலை. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து ஸ்கூல்ல இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்ல வந்த உடனே அப்படி கூலா ஒரு பேர்லாம் சொல்லி நல்லா அழகா சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதுகிட்டே பாத்தீங்கன்னா ஒரு மொக்க வாங்குற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே அதே கிளாஸ் தான் இருக்கானுங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு மூஞ்சி தூக்கி போச்சு. கிளாஸ் முடிஞ்சாச்சு, லஞ்ச் டைம் வந்தாச்சு. அங்க பாத்தீங்கன்னா டொமா தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல போல இருக்கு. டக்காஜுன் என்ன பண்றான், வாடா நம்ம கேன்டீனுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். போனா கேன்டீன்ல பயங்கர கூட்டமா இருக்கு. பிரெட் சாண்ட்விச் வாங்கன்னு பார்த்தா அங்கேயும் கியூ பயங்கரமா நிக்குது. உடனே டக்காஜுன் என்ன பண்றான்னா, நான் இருக்கும் போது நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்றான். டேய் உன் பவர் யூஸ் பண்ண போறியா, மத்தவங்க தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா அப்படின்னு சொல்ல, நான் யார் கண்ணுக்குமே தெரியாம அசால்ட்டா போயிட்டு வரேன் பாரு. சொல்லி முடிச்சானோ இல்லையோ ஃபுல் ஸ்பீட்ல ஜம்ப் பண்றான். உடனே பாத்தீங்கன்னா கையில கிடைக்கிறதெல்லாம் வாரிக்கிட்டு காசு கீழே போட்டுட்டு கண்ணுக்கு தெரியாம போயிட்டான். ஆனால் இவன் போன ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து எல்லாரையுமே தூக்கி போட்டுடுச்சு. 10ஆவதுக்கு அவனால தான் பிரேக் அடிக்க முடியாதுல்ல. போன ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்த கண்ணாடி அடிச்சு ஓடிச்சு. என்னவோ ஏதோ ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு எஃபெக்ட கொண்டு வந்துட்டான் அவன். அப்புறம் பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறான். என்ன சொல்றான்னா, பத்தல்ல யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். ஏன்டா இதுதான் யாருக்கும் தெரியாம போயிட்டு வரதா, சேஃப்டி பத்தி யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, நான்லாம் புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கண்டா, எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் தலையில இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது. ஐயோ இவனுக்கிட்ட எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க, அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா டொமாரி வந்து நமக்கு வேலை வந்தாச்சு அப்படின்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ரூமுக்கு வராங்க. அங்க டேபிள் மேல பாத்தீங்கன்னா பெரிய மேப் ஒண்ணு இருக்கு. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் தொப்ப நினைச்சுக்கிட்டு அங்க வரான். அவன் பாத்தீங்கன்னா கை எதுவும் வைக்கிறான். வச்ச உடனே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் ஆகுது. உடனே அவனும் போயிடுறான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல நம்ம போக போறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு. டொமாரியும் டக்காஜுன் பாத்தீங்களா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே யாராவது சந்தேகப்பட்டு வந்திருக்காங்களா இல்ல டிஃபரெண்டா நடக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா நடக்க போறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஓடி வரா. ஒரு என்ன சொல்றான்னா, நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன், ஒருத்தன் தான் சந்தேகமா இருக்கு, வா சீக்கிரம் ஹெல்ப் பண்ணு எங்களுக்கு அப்படின்னு சொல்றா. சரி நீ ஒன்னும் போறா. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் பயங்கர ஸ்பீட்ல பேக தூக்கிட்டு ஓடுறான். உடனே இவர் என்ன பண்றாருன்னா பவர் யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணி அவன் பேக்ல இதெல்லாம் கீழே கொட்டிடுறான். அங்க பாத்தீங்கன்னா கீழே நிறைய புக்ஸ் எல்லாமே விழுந்து கிடக்கு. அதை குனிஞ்சு எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா அதுக்கிட்டையும் டக்காஜுன் ஃபாஸ்டா வந்து அவன் பிடிச்சி கீழே தள்ளிடுறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல 2 போட்டோ இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு பொண்ணோட போட்டோ, அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே போட்டோ மாதிரி, அதாவது அவளோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ண மாதிரி போட்டோ இருக்கு. இத பார்த்த உடனே அவன் கேக்குறான், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது, உனக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு இல்ல. அப்ப இந்த போட்டோவை யார் கொடுத்தது அப்படின்னு கேக்குறா. அவன் என்ன சொல்றான்னா, நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அப்போ இந்த பொண்ணு கிட்ட நான் சொல்லட்டுமா இது மாதிரி நீ போட்டோ வச்சிருக்க அவளோடதுன்ட்டு அவன் சொல்லிடுறான். உடனே தானே கொடுத்தான் அப்படின்னுட்டு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிளாஸ்க்கு ஓடுறாங்க. ஓடி போய் கேட்டா அவங்க இல்ல. அவன் பாத்தீங்கன்னா ஆர்ச்சரி கிளப்ல இருக்கான். இவ பாத்தீங்கன்னா சைலண்டா அங்க போய் நிக்கிறா. சடனா அப்பீர் ஆனோடனே பயப்படுறான். நீ யாருன்னு கேட்க, இது மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான், நீ இது மாதிரி பவர் யூஸ் பண்ணி இந்த போட்டோ எடுத்து கொடுத்துருக்கன்னுட்டு. உடனே இவன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத நல்ல பையன் மாதிரி, யாரு எடுத்து கொடுத்தது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நான் ஸ்கூல் லாக்கரை திறந்துட்டேன்டா, அதுக்குள்ள என்ன போட்டோ இருந்தது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, என்னடா லாக்கர் போட்டு வச்சிருக்கீங்க ஸ்கூல்ல அப்படின்றா. ஓ தெரிஞ்சு போச்சா, அப்ப நான் தானே தெரிஞ்சு போச்சா,
அவன் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போதே அவனோட பவர் யூஸ் பண்ணி இவளையும் போட்டோ எடுத்திருப்பான். என்ன சொல்வான்னா, இந்த போட்டோவை நான் ஊர் ஃபுல்லா பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது என் போட்டோ யாரா பாப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் நீ அழகா தான் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுறா. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்மளால அவனை கண்ட்ரோல் பண்ணி அந்த போட்டோவை தூக்கி அவகிட்டே போட்டுறா. அவன் என்ன பண்றான்னா, இப்போ உன் போட்டோ என்கிட்ட மாட்டிக்கிச்சு, நீ என் கண்ணு முன்னாடியே பவர் யூஸ் பண்ணிருக்க, இப்போ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நான் இது மாதிரி என் ஃபேமிலி கஷ்டத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவ கேட்கற மாதிரி இல்ல. உடனே இவனுக்கு கோவம் பயங்கரமா வந்துருச்சு. உடனே அவளை தாக்குறதுக்காக ஏரோவை ஏம் பண்றான். உடனே அவ பாத்தீங்கன்னா பயங்கர மாசா ஒரு சவுண்டு விட்டு, ஏன்டா ஒரு மார்ஷல் ஆர்ட்டா இருந்து நார்மல் சிட்டிசன் தாக்குவியா அப்படின்னு சொல்ல, அந்த பயத்துல பாத்தீங்கன்னா அவன் ஏம் பண்ண ஏரோவை விட்டுட்டான். அந்த ஏரோ பாத்தீங்கன்னா அவள் நோக்கி பாயுது. அதுக்கிட்டையும் நம்ம டக்காச்சினோ பயங்கர ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணி பிடிக்க பாக்குறான். தட்டி தடுமாறி பாத்தீங்கன்னா அந்த ஏரோவை பிடிச்சிட்டான். அவளை சேவ் பண்ணிட்டான். அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பவர் கொஞ்ச நாளைக்கு தான் உன் கூட இருக்க போகுது. சோ அதுக்கிட்டையும் நல்லதா யூஸ் பண்ணி உன் ஃபேமிலியை காப்பாத்த பாரு, இல்லன்னா நீ மத்தவங்க கையில மாட்டிக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவகிட்ட கேக்குறா, உன் அண்ணனை பத்தி சொல்லு அப்படின்னும் போது, நான் நாளைக்கு சொல்றேன், இது ஒன்னும் மறைக்க வேண்டிய விஷயம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் பாத்தீங்கன்னா அவனை கூப்பிட்டுக்கிட்டு ட்ரெயின்ல கிளம்புறா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறி வராங்க. அப்பா சொல்றா அவன் ஃபேமிலியை பத்தி, இது மாதிரி நான் மிடில் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு பெரிய ஸ்கூல்ல இருந்து அட்மிஷன் கிடைச்சது. நான் எங்க அம்மா சந்தோஷமா சொன்னேன். ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீயும் அண்ணனும் வேற ஒரு ஸ்கூலுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் என்ன சொன்னான்னா, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மியூசிக் தான், எனக்கு படிப்பே வராது, என்ன எதுக்கு ஸ்கூலுக்கு போக சொல்றீங்க, அது மட்டும் இல்ல அவளுக்கு பெரிய ஸ்கூல்ல கிடைச்சிருக்கு, அவளை எதுக்கு தேவையில்லாம என்னோட ஸ்கூல்ல சேர சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கிட்டையும் காலில் விழுந்து கேக்குறாங்க. அவங்களும் சேர்ந்து ஒத்துக்குறாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ பாத்தீங்கன்னா அண்ணனை மீட் பண்ணவே முடியல. அப்படியே மீட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது காரணம் சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது, அவங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா சவுண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு. அதால பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அவன் மேல நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் சுயநிலைவே இழந்த மாதிரி ஆயிட்டான். அவளோட அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டார் கான்சர்ட்ல அவன் பவர் யூஸ் பண்ணிருக்கான். அது மூலமா தான் இவனுக்கு பவர் கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் மத்தவங்க பவர் யூஸ் பண்ணாம தடுக்கவும் அவங்களுக்கு சேஃப்டி உருவாக்கவும் இவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இதை சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க தலைக்கான எல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கான். இவ அவதானம் பத்திட்டு அவனை பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வரா. எந்த ரியாக்ஷனுமே இல்ல. இவன் என்ன பண்றானா, நீ கவலைப்படாத, யாராவது இதுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல, சூப்பர் பவர் யாரும் கவலைப்பட மாட்டாங்க, நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க, நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது, அபசகுணம் மாதிரி பேசாத அப்படின்னு அவன் சொன்ன உடனே, பேசும்போது பார்த்து பேசுறா அப்படின்னு இவன் உடனே முறைக்கிறா. அதுகிட்டையும் பாத்தீங்கன்னா அவங்க திரும்பி ரிட்டர்ன் வராங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா இவளுக்கு என் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்றது நமக்கு அப்பதான் தெரிய வருது. அதாவது இவன் பழைய ஸ்கூல்ல இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க பாத்தீங்களா, அவன் அண்ணனை மீட் பண்ண விடாம தடுத்தாங்களே, அவங்க எல்லாருமே சயின்டிஸ்டால வச்சவங்க தான் வேலைக்கு. அவன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் தங்கச்சி பாத்தீங்கன்னா நைட் டைம்ல எப்பவுமே ஸ்டார்ஸ் பாப்பா. அது மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு காமெண்ட் போகுது. அவன் என்ன சொல்றான்னா, நான் சந்தோஷமா இருக்க போறேன் இன்னைக்கு, ஏன்னா நான் ஒரு காமெண்ட்டை பார்த்தேன், ஆனா நான் ஆசைப்பட்ட காமெண்ட்டை பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே, என்ன காமெண்ட் அது, லாங் பீரியட் காமெண்ட் அப்படின்றா. அப்படின்னா சில 100 வருஷங்களுக்கு ஒரு தடவை நம்ம பூமியை நோக்கி அந்த காமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறா. அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.